8 விதமான மந்திரிகள் இருந்தார்களாம். திருஷ்டி, எவன் ஒருவனுக்கு கோல் ஆப்ஜெக்டிவ் நன்னா தெரியுது, ஒரு விஷன் இருக்கோ, அவர் ஒரு மந்திரியா இருந்தாராம். ஜெயந்த, எந்த போருக்கு சென்றாலும் வெற்றி வாகை சூடி வரக்கூடிய ஒரு மந்திரி. அதே மாதிரி விஜயோ, எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அது எக்ஸிகியூஷன். இப்ப நம்ம இந்தியாலே நம்ம என்ன சொல்றோம், சில பாலிசிஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எக்ஸிகியூஷன் இல்லைன்னு சொல்றோம் பாருங்க, எக்ஸிகியூஷன்ல பெரிய ஆள். சுராஷ்ட்ரோ, ராஷ்டிரத்துக்குள்ள இன்டர்னல் அஃபேர்ஸ் நன்னா இருக்கா. அகோபோ, அதே சமயத்தில் ஒரு 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 பேலன்ஸ்ட் இமோஷன்ஸோட மக்களோட தீர்ப்பை விசாரம் பண்ணணும். ஒரு ஜட்ஜே ரொம்ப இமோஷனல் ஆகி அழுது கதறி எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, எல்லா விதமான கேபினெட்ல எல்லா கேரக்டரும் உள்ள இருந்திருக்காங்க. எல்லா தர்மபாலஸ்ட ஒரு கேபினெட்னா எப்படி இருக்கணும், நீங்க யூஸ் பண்ண வேர்ட் கரெக்ட். ஒரு கேபினெட்னா ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல யூ ஷுட் ஹேவ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் பீப்புள் வித் த பெஸ்ட் ஆஃப் எபிலிட்டிஸ். அது இருந்தது. சுயக்ஞோ அத ஜாபாலிஹி காஷ்யபோ அத கௌதமஹ. நம்ம அயோத்தியா காண்டம் பார்க்கும்போதே ஜாபாலி என்ன பண்ண, ராமருக்கு நாஸ்திகவாதம் சொன்னார். என்ன இதில் கடவுள்லாம் இருக்காரா, சத்தியத்தெல்லாம் யார் காப்பாத்தணும்னு. அவர் படித்தவர். ஏன் ஒரு நாஸ்திகரை கூட வச்சிருந்தாருன்னா, நம்ம மதத்துல சனாதன தர்மத்துல இல்லை, கடவுள் இல்லை, கடவுளினுடைய இடம் வைகுண்டம் என்ற ஒரு இடம் இல்லை, வேதம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட ஒரு விதத்துல சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் தான். ஏனெனில் அவர்கள் வேதம் இல்லைன்னு சொல்றாளே, அப்படின்னா வேதத்தை படிச்சுட்டு தானே இல்லைன்னு சொல்றா. நான் வாஸ்தவமா படித்த நாத்திகர்களை சொல்றேன், வேதத்தை படிச்சுட்டு தானே இல்லைன்னு சொல்றா. அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் சனாதன தர்மத்தை அவலம்பித்தார்கள் அல்லவா. அதனால we were very inclusive. அவர்களையும் நம் கூட்டத்தில் சேர்ப்போம். காரணம் என்னன்னா, தசரதர் பரம ஆஸ்திகர். ஏன்னா அவர் யாகங்கள்லாம் பண்ணியிருக்காரு, புத்திரகாமேஷ்டி, அஸ்வமேதம். அவர் ஜாபாலியை தன்னோட கேபினெட்ல வச்சிருக்காரு. அதனால இப்பேற்பட்ட விதவிதமான ரிஷிகள், வெவ்வேறு கோத்திரத்தை சார்ந்த ரிஷிகள்லாம் இருந்தாலாம்.